श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி, அதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 3வது சூத்திரம். முதலிருந்து படிக்கிறேன். அதாதோ பக்திம் வியாக்யாஸ்யாமஹ சா த்வஸ்மின் பரப்ரேம ரூபா அம்ருதஸ்வரூபாச்ச. 3வது சூத்திரம் அம்ருதஸ்வரூபாச்ச. இந்த முதல் 2 ஸ்லோகத்தில் என்னப்பா, இதுக்கு முதல்ல இருக்கிற ஸ்லோகத்தில் பரப்பிரேமா அன்பை பற்றி அவர் பேசினார். பர மேலான அன்பு. அப்போ நாம் போன கிளாஸில் அன்பை பற்றின ஒரு டிஸ்கஷன். அன்பு அப்படிங்கிறது டெஃபினிஷன், இலக்கணம் என்ன, அன்புங்கிற சொல்லுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்பத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி என் மனம் செல்லுதல், அதுதான் அன்பு. எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற விஷயத்தை நோக்கி என் மனம் செல்லுதல், இதுதான் அன்பு. இப்போ இந்த அன்பை எந்த இடத்துல நம்ம அதிகமான அன்பு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரம் தான் சொல்லுது, நீ உண்மையில்தான் அதிகமானது, கிரேட்டஸ்ட் லவ். பரப்பிரேமங்கிறது உண்மையில் என்னிடம் நான் வைக்கிற அன்பு தான் அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திரம் புரிய வைக்குது நமக்கு. அது நமக்கு புரியாமல் இருக்கிறத புரிய வைக்குது. நாம் நினைக்கிறோம் மற்றவங்களை நாம் விரும்புகிறோன்னு. நீ ஒருத்தரை விரும்புகிற, ஒருத்தர் லவ் பண்ணுற அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தினுடைய சோர்ஸ் ஆஃப் ஜாய்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாக இருக்கிற வரைக்கும் தான் நீ அவங்கள விரும்புகிற. அப்போ உன்னை நீ விரும்புகிறாய் அப்படிங்கும் போது உன்னை நீ விரும்புகிறேங்கிறது எப்படி, என்னை நான் விரும்புகிறேன் நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, எப்படி அது மெய்யாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை நான் விரும்புகிறேங்கிறது உண்மையான பொழுது அப்போ ஆனந்தத்தினுடைய சோர்ஸ் எது? நான் என்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபமாக இருப்பதால் தான் என்னை நான் விரும்ப முடிகிறது. இப்போ வெளியில் இருக்கிற ஒரு பொருளை விரும்ப வேண்டும் என்றால் that should be the source of joy. சாஸ்திரம் சொல்லுது, உன்னை நீ விரும்புகிறாய், எல்லாத்த விட இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தை விட உன்னைத்தான் நீ முதலில் விரும்புகிறாய். சூப்பர்லேட்டிவ் டிகிரி சொன்ன த கிரேட்டஸ்ட் லவ். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதிலிருந்து என்ன லாஜிக் நமக்கு புரியுது, என்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபமாக இருக்க வேண்டும். அதனாலதான் எனக்கு என்ன பிடிக்குது, என்னை நான் விரும்புகிறேன், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா என்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபமாக இருந்தாக வேண்டும். இல்லாத விஷயத்தை என்னால் லவ் பண்ண முடியாது. எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாததை நான் என்ன பண்ண முடியாது, லவ் பண்ண அன்பு செலுத்த முடியாது. அப்படிங்கும்போது அந்த பரப்பிரேம அப்படிங்கிறது, அப்ப ஈஸ்வரன் நம்ம எங்க இறை தத்துவம் இப்ப எங்க வருது, மற்ற பொருள்களை விரும்புறது அதுல அனாத்ம விஷயத்துல வருதா? அப்ப கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும், துவைத பக்திங்கிற பொறுத்த வரைக்கும் இறைவனோட அன்பு எங்கதான் வருது, அனாத்மா. ஏன்னா துவைதம்னா நான் வேறு இறைவன் வேறு. அப்படிங்கும் போது அப்ப நீங்க செலுத்துகிற அன்புங்கிறது அனாத்மா ஈஸ்வரத்திடம் செலுத்துகிற அன்பு தான். அதுக்கு தான் போன கிளாஸ்ல பார்த்தோம், எப்போ அது டிவைன் லவ், செல்ஃப் லவ்ங்கிறது எப்படி டிவைன் லவ் ஆகுது, என் மீது நான் செலுத்துகிற அன்பு தான் கிரேட்டஸ்ட் அன்பு, அதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனா எப்போ என்னுடைய சொரூபம் என்னன்னு தெரியாம அனாத்மா அந்த சரீரத்தை நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த அகங்காரத்தில் வெளிப்படுகிற அன்பு என்பது சுயநலமான செல்ஃபிஷ் லவ், செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ் 2ஆ பிரிக்கிறோம். 2 நிலையில் நம்ம பார்க்கலாம். என்னை நான் விரும்புவது இன் 2 ஸ்டேஜஸ். ஒன்னு, நான் இந்த சரீரம் அல்ல, ஃபர்ஸ்ட் நான் இந்த சரீரம் அனாத்மான்னு எடுத்துக்கலாம். நான் இந்த சரீரம் அனாத்மான்னு எடுத்துக்கிற வரைக்கும் என் மீது நான் காட்டுகிற அன்பு, இந்த செல்ஃப், அந்த டைப் ஆஃப் செல்ஃப் லவ் பிகம்ஸ் செல்ஃபிஷ் லவ்.
அதே இந்த என்னுடைய சொரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்னுடைய சொரூபம் என்னன்னு எனக்கு தெரிந்ததற்கு அப்புறம் அப்படின்னா அத்வைத பக்திக்கு வந்ததுக்கு பிறகு, அத்வைத ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த ஞானியுடைய அன்பு என்பது அவர் மேல அன்பு செலுத்துவார். அந்த அன்பு என்பது என்ன ஆகுது? டிவைன் லவ். இதுதான் 2 ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் லவ். அதை புரிஞ்சுக்கணும். என்னை நான் விரும்புவது என்பது 2 நிலையில் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு ஞானம் ஏற்படுவது, சிம்பிளா சொன்னோம்னா அஞ்ஞானியுடைய செல்ஃப் லவ், தன்னை விரும்புவது என்பது கண்டிப்பா செல்ஃபிஷ் லவ். அதை தவிர வேறு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே அந்த ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம் ஜெகன் மித்யா ஆத்ம சத்தியம்ங்கிற ஞானத்தை பெற்றதற்கு பிறகு என் மீது நான் செலுத்துகிற அன்பு தான், அப்போ அதே பரப்பிரேம தான், செல்ஃப் லவ் தான். ஆனா அது என்ன, பேர் என்ன வருது? டிவைன் லவ். இதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த ஸ்லோகத்துல நம்ம பரப்பிரேம சா, போன கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம். சான்னா இந்த இடத்துல மேல சொல்ற பக்திங்கிற குறிக்கிற வேர்டு. அந்த பக்தி என்பது பரப்பிரேம ரூபா, அந்த இறைவனிடம் செலுத்துகிற அன்பு என்பது. அப்ப என்ன நம்ம இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிட்டோம்? செல்ஃப் லவ் இஸ் ஈக்குவல் டு டிவைன் லவ். அதைத்தான் இங்க என்ன யாரு சொல்றா? நாரதர் சொல்றாரு. அத்வைத பக்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்வைத ஞானம் தான் அத்வைத பக்தியே. ஞானம் ஞானின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய அதுதான் பரப்பிரேமா, மேலான அன்பு. இப்ப அடுத்து நம்ம 3வது சூத்திரம் பார்க்கிறோம். அமிர்தஸ்வ ரூபாச்ச. அமிர்தஸ்வ ரூபாச்ச, இதனுடைய தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ச போட்டா அண்டுன்னு அர்த்தம், மற்றும் அது அமிர்த சொரூபம் ஆனது. இத தமிழாக்கம். மற்றும் அது அமிர்தஸ்வரூபா. இப்ப எதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? எது அமிர்தத்வ ரூபம்? அத்வைத பக்தி. இப்ப அந்த அத்வைத பக்திங்கிறது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்தியில அத்வைத பக்தினா என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இன்ஃபார்மல் பக்தி அப்படிங்கிறது இறைவனை மனிதனாக நினைத்து அவரோடு உறவு கொள்ளும் போது அந்த கம்யூனிகேஷன், பக்தியினுடைய வெளிப்பாடு என்பது இன்ஃபார்மல் பக்தி. அதிலிருந்து வர்றது ஃபார்மல் பக்தி. ஃபார்மல் பக்தினா பக்தி எப்படி செலுத்தணும், முறைப்படி இறைவனிடம் எப்படி செலுத்தணும், இறைவன் வகுத்து கொடுத்த முறையில் பக்தியை செலுத்துவது என்பது ஃபார்மல் பக்தி. ஃபார்மல் பக்தி எப்படித்தான் இருக்கும்? துவைத பக்தியா தான் இருக்கும். நீங்க கர்மயோகம் பண்றீங்க, உபாசனை பண்றீங்க, இறைவன் வகுத்து கொடுத்த பாதையில் போகும்போது முதலில் நம்ம எங்கதான் இருப்போம்? துவைத பக்தி தான். நான் வேறு இறைவன் வேறாக இருந்தா தான் கர்மயோகமே நீங்க பண்ண முடியும். நான் வேறு இறைவன் வேறுன்னு தெரிஞ்சா இருக்கிற நிலையில தான் நீங்க உபாசனை பண்ண முடியும். சோ அது என்னது? துவைத பக்தி. அது எது? ஃபார்மல் துவைத பக்தி. அதுக்கு முன்னால இன்ஃபார்மல் பக்தி, அப்புறம் ஃபார்மல் பக்தியில துவைத பக்தி. அதுக்கப்புறம் தான் எங்க வர்றோம்? அதுக்கப்புறம் அந்த வேதாந்தத்தை குருமுக்கேன விசாரம் செய்தால் மட்டும்தான் அத்வைத பக்தியிலிருந்து துவைத பக்தியிலிருந்து நம்ம அத்வைத பக்திக்கு வர முடியும். அது தெளிவா ஆயிக்கணும். பக்தினா இன்ஃபார்மல் பக்தி, அதுக்கப்புறம் ஃபார்மல் பக்திக்குள்ள வர்றான், அதுக்கப்புறம் வேதாந்த விசாரத்தின் மூலியமாக ஃபார்மல் துவைத பக்திக்குள்ள வரான். அந்த துவைத பக்தியிலிருந்து வேதாந்த விசாரத்திற்கு பிறகு அவங்க எங்க வர்றாங்க? அத்வைத பக்தி. அதுதான் அத்வைத ஞானம். இந்த லெவலை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 3வது சூத்திரத்துல என்ன சொல்றாங்க? அமிர்தஸ்வரூபா. மேலும் அது அமிர்தத்துவமான சொரூபம் உடையது. இப்ப நம்ம அமிர்தத்துவம், அமிர்தம்னா என்னங்கிற விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அமிர்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மரணமற்ற, பெர்மனன்ட்னு அர்த்தம். அமிர்தம் அப்படின்னா பெர்மனன்ட். இங்க என்ன சொல்றாங்க? பெர்மனன்டான லவ் எது? என்ன போட்டாங்க? அது. இப்ப மேல சொன்ன அந்த விஷயம் அமிர்தத்துவம், இப்ப நிலையானது. என்ன சொல்லலாம்? அந்த பக்திங்கிறது ஒரு நிலையான பக்தி. எந்த பக்தி? அத்வைத பக்தி தான் பெர்மனன்டான பக்தி, நிலையான பக்தி. அப்ப அது என்னது? டிவைன் லவ்.
செல்ஃப் லவ் when it becomes a divine love, எப்போ ஆத்மா என்று தெரிந்ததற்கு பிறகு, ஆத்மஸ்வரூப் நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த ஆத்மா சொரூபம் சச்சிதானந்த சொரூபம்னு தெரிந்ததற்கு பிறகு வருகிற அத்வைத பக்தி, அத்வைத ஞானம், அந்த அப்பதான் அந்த செல்ஃப் லவ் டிவைன் லவ் சொல்ற பாத்தீங்களா, அதுதான் பெர்மனண்டான ஒண்ணு, அதுதான் அமிர்தத்துவம். அத்வைத பக்தி தான் என்னது? பெர்மனன்ட் லவ். அது இப்போ அனாத்மாவில் வைக்கிற பக்தி எல்லாமே என்னது? இம்பெர்மனன்ட். புரியுதுங்களா? அப்போ அனாத்மாவின் மேல் நம்ம வைக்கிற பக்தினாங்க அன்பு. அனாத்மா இந்த சரீரத்தின் மேலோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளோ அல்லது ஒரு பொருள்களின் மீதோ அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேல நமக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது என்றால் அதெல்லாம் என்னது? இம்பெர்மனன்ட், நிலையானது கிடையாது. இது பிரிச்சு காமிக்கு இந்த சூத்திரம் என்ன பண்ணுது? நீங்க டிவைன் லவ், அந்த செல்ஃப் லவ் எப்ப டிவைன் லவ் ஆகுதோ அதுதான் பெர்மனண்டான அன்பு. பெர்மனண்டான எப்பொழுதும் அன்புன்னு அர்த்தம். பெர்மனன்ட் நிலையானது. இந்த அனாத்மா மேல வைக்கிற அன்பு நிலையற்றது. எப்படிங்க இப்படி சொல்றோம்? இப்ப நீங்க எதை நாம விரும்புறோம்? அந்த எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கற வரைக்கும் தான் என்னால் அதை விரும்ப முடியுது. அது எப்பவுமே எனக்கு என்ன கொடுக்க முடியாது? ஆனந்தத்தை கொடுப்பனான எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நபரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது எல்லாத்தினாலையும். எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருள்களோ எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நபர்களோ உறவுகளோ ஃப்ரெண்ட்ஸோ இருக்க முடியாது. அப்ப என்னது? அது இம்பெர்மனன்ட், நிலையற்ற அன்பு பக்தி. ஸோ இந்த டிவைன் லவ் அதுதான் என்னது? பெர்மனன்ட் லவ்னு சொல்லுது. எப்போ என்னுடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம் என்று தெரிந்ததற்கு பிறகு என் மீது நான் வைக்கிற அன்புதான் நிலையானது, அமிர்தஸ்வரூபம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க நாரத பக்தி சூத்திரம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இத நாரதர் சொசைட்டில பாத்தீங்கன்னா புராணங்களில் விடுத்து இதுக்கு வராதவர்கள், வேதாந்தத்துக்குள்ள வராதவங்களும் நாரத பக்தி சூத்திரத்துக்கு மீனிங் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அத்வைத பக்தினா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. எதுலதான் நின்று எழுதியிருப்பாங்க? துவைத பக்தி, நான் வேறு இறைவன் வேறுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்த பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் இதுக்கு மீனிங் எழுதியிருக்காங்க. அதனால நாம எதை பார்க்கிறோம்? நாரதர் சொல்றது முதலே வகுப்புகளா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே கொடுத்தேன். நாரதர் இங்கு சொல்வது அத்வைத பக்தி. ஏன்னா அவரு சனத்குமார்ட்ட படிச்ச குரு பரம்பரையில் வந்த ஒரு அத்வைத ஆச்சாரியர். அதனால என்ன பண்ணுவோம்னா, நீங்க இது போக போக அங்கங்க கொட்டேஷன்ஸ் பகவத்கீதையிலிருந்தும் உபனிஷத்துகள் இருந்தும் இவர் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இதை கொடுத்தாருங்கிறது. கொட்டேஷனோட படிக்கிறதுங்கிறது எதுல இருக்கிற கொட்டேஷன்? உபனிஷத்துக்கள் ஒரு சூத்திரம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொட்டேஷன் நிறைய கொடுக்கலாம். நமக்கு எது 1 2 எது ஞாபகத்துக்கு வருதோ அதை என்ன பண்ணி பார்த்துக்கிட்டே போகணும். இந்த உபனிஷத்துக்களில் இருந்து இந்த கருத்து இருக்கு, நாரதர் சொல்றது பகவத்கீதையில இந்த கருத்து இருக்கு அப்படின்னு போகும்போதுதான் we will get into the flow of actual true flow of உண்மையான ஃப்ளோல நாரதரோட நம்ம டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா எங்க வந்துருவோம்? துவைத பக்திக்கே வந்துருவோம். அப்படி பார்க்கும்போது இவர் சொல்றது பெர்மனண்டான லவ் அப்படிங்கறத நம்ம பஜகோவிந்தத்துல ஒரு உதாரணம் நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது மற்றவர்கள் நம் மீது வைக்கிற அன்பு என்பது நிலையானது, அற்றது. நான் மற்றவர்கள் மீது வைக்கிற அன்புங்கிறது எப்ப நிலையானது? டிவைன் லவ் வரும்போதுதான். இப்ப என்ன கருத்து நாம இந்த சூத்திரத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏதாவது அனாத்மாவின் மேல் வைக்கிற அன்பு, என்னை தவிர்த்து வேற யாரா இருந்தாலும் அவர்கள் மீது வைக்கிற அன்பு என்பது நிலையற்றது. அப்போ மற்றவர்களின் மீது வைக்கிற அன்பு என்னதுதான்? நிலையற்றது. 2 வயசு வருஷமா புரிஞ்சுக்கணும். எப்ப நான் மற்றவர்கள் மீது எப்ப சோர்ஸ் ஆஃப் ஜாயா இருக்கிற போதுதான் நான் விரும்புறேன் போது மற்றவர்களும் என்னை எது வரைக்கும் தான் விரும்புவாங்க? நான் ஆனந்தத்தை கொடுப்பவளாக சோர்ஸ் ஆஃப் ஜாயா இருக்கிற வரைக்கும் தான் மற்றவர்களால் என்னை விரும்ப முடியும் அப்படிங்கிற கருத்தை அழகா பஜகோவிந்தத்துல ஒரு கொட்டேஷன்
நீங்க எல்லாரும் படிச்சதுதான். யாவத் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே யாவத் வித்தோபார்ஜன சக்தக தாவத் நிஜ பரிவாரோ ரக்தக பஷ்சாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபி ந பிரிச்சதி கேகே. இதுல அவர் என்ன மீனிங்? இதே மீனிங் தான் வருது. அதாவது நிலையற்றது. மற்றவர்கள் நம் மீது வைக்கிற அன்பு நிலையற்றது. நான் மற்றவர்கள் மேல் வைக்கிற அன்பும் நிலையற்றது, மற்றவர்கள் என் மீது வைக்கிற அன்பும் நிலையற்றது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நிலையானது. அதுலதான் போய் மாட்டிக்கிறது. இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு? யாவத்து வித்தோ, எதுவரைக்கும் நீ பணம் சம்பாதிக்க கூடிய அல்லது உன்னுடைய பிசிக்கல் உதவி, பினான்சியல் உதவி உன் குடும்பத்துக்கு தேவைப்படுகிறதோ, இது ஃபேக்டுங்க, இது உண்மை. எது என்ன சொல்ல போற அதுல அவர் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? நீ ஒரு குடும்பத்துல வாழ்ற, அந்த குடும்பத்துல உன்னுடைய யாவத்து வித்தோ, உன்னுடைய பினான்சியல் ஆக நீ அவங்களுக்கு உதவியாகவோ அல்லது பிசிக்கலாக நீ மற்றவங்களுக்கெல்லாம் உடல் அளவில் மற்றவர்களுடைய சக்தியை கொடுக்கிறவர்களாகவோ அல்லது பணத்தை சம்பாதித்து கொண்டு கொடுப்பவராக நீங்க இருக்கிற வரைக்கும் யாவத்து வித்தோ பார்ஜர சக்தக, அது வரைக்கும் தாவத்துனா அது வரைக்கும் நிஜ பரிவாரக, உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அப்படின்னு என்னது? உன்னை உனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். என்ன உனக்கு ஒரு நீங்க சாப்பிட்டீங்களா கேட்கறக்கு, உனக்குள்ள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு அங்க ஆள் இருக்கும். எது வரைக்கும்? உங்களால பண உதவியோ பிசிக்கலா உதவியோ அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் உங்களிடம் எப்படி இருப்பாங்க? நிஜ பரிவாரக, உன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். பஷ்சாத்து, அதற்கு பிறகு, எப்போ உன்னால பணம் சம்பாதிக்க முடியாத நிலை வந்ததுக்கு பிறகோ அல்லது பிசிக்கலா உங்களுடைய உதவியை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற நிலை வரும்போது, பஷ்சாத்து ஜீவதி ஜர்ஜர தேகே, அப்படின்னா வயதான காலத்தில் உடம்பில் நீங்கள் வாழும் பொழுது. ஜர்ஜர தேகன் என்ன? தேகம்னு என்ன? உடம்பு. ஜர்ஜரம் என்ன? ஓல்டேஜ், ஜரா. வயதான காலத்தில் மற்றவங்களுக்கு எந்த உதவியும் உங்களால செய்ய முடியாத அந்த காலத்தில் நீங்கள் ஜீவதி, எது? பஷ்சாத் ஜீவதி, எதுக்கப்புறம் ஜர்ஜர தேகே, வயதான தேகத்தில் ஜீவத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? வார்த்தாம் கோப்பி ந பிரிச்சதி கேகே, உங்க குடும்பத்தில் ஒரு வார்த்தை உங்களிடம் வந்து பேசுவதற்கும் ஆள் இருக்காது. அது சுவாமிஜி அழகா சொல்லுவாரு. அதாவது மகன அவங்க அம்மாவை என்னன்னு சொல்லுவான்? அந்த பெருசு என்ன பண்ணிட்டு இருக்குது, சாப்பிட்டுருச்சா, அம்மாங்கிற வார்த்தையை கூட சொல்ல முடியாது, கொடுமை அப்படின்னு அவரு ஒரு இதுல சொல்லுவார். ஓல்டேஜ் கெல்டுங்கிறது வார்த்தைகள் என்ன ஆயிரும்? அம்மா அப்பாவுக்கு வார்த்தைகள், அந்த கேள்வி என்ன பண்ணிட்டு இருக்குது, சாப்பிட்டு, இந்த மாதிரி நம்மளோட உட்கார்ந்து பேசுவதற்கு கூட ஆள் இருக்காது. இத நம்ம கேட்கும்போது நம்ம என்ன தெரியுங்களா, யூஸ்வலா நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கோம்னா, மற்றவங்க வீட்டுல இப்படி இருக்கலாம், என் மகன் அப்படி இருக்க மாட்டான், என் மகள் அப்படி இருக்க மாட்டான்னு நினைக்கிறது. இறைவனோட டீச்சிங்கை மீறி நாம நினைக்கிறோம் அப்படின்னா தட் ஷோஸ் பற்று. என் மீது நான் கொண்ட பற்று என் மகன் மீது நான் கொண்ட பற்று எந்த அளவுக்கு அதிகம்னா, இறைவனுடைய வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், சில சமயம் நெகேட் பண்ணி ஏமாந்துருவோம். உண்மை எல்லாத்து இது ஒரு வீட்டில் இல்லை, எல்லாத்து வீட்டிலும் இதுதான் நிலைமை. சோ நான் மற்றவர்கள் மீது வைக்கிற அன்பும் நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கிறோம், மற்றவர்கள் என் மீது வைக்கிற அன்பும் நிலையற்றது. எது வரைக்கும்? யாவத்து வித்தோ, அது வரைக்கும் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். நம்ம நல்லது எதுவும் இல்லைங்க போது இது உண்மை. அப்போ இப்ப இது நினைச்சோன்னா ஐயோ வயசான காலத்துல நம்மள தனியா விட்டுரும், அப்படி இல்லை. எப்படி வாழணுங்கிற முறைப்படி வாழ்ந்தவங்க இதுல போய் சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வீடு எரிஞ்சதுக்கு அப்புறம் போய் கிணறு தோன்றதுங்கிற மாதிரி வயதான காலத்து வந்ததுக்கு அப்புறம் போய் நீங்க ஒரு முயற்சியும் பண்ண முடியாது, சிக்கித்தான் ஆகணும். சோ வீடு பற்றி எரியறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கணும்? கிணறு தோண்டி வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா, உடல் ஆரோக்கியம் இளமையில் நாம் இருக்கும் போதே வீட்டுக்காக நம்ம குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலேயே வயதான காலத்தில் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத இளமையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும்.
24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது நமக்குன்னு கொடுத்து நான் கடைசி காலத்துல வரைக்கும் மற்றவங்களை சாராமல் மற்றவங்களுடைய அன்புக்காக லாங்கிங் ஃபார் ரெகக்னிஷனோ லாங்கிங் ஃபார் லவ் இல்லாத நான் எல்லாரோட அன்பு இருப்பேன். ஆனா யார் எங்கிட்ட அன்பு இருக்கணுங்கிற எதிர்பார்க்காத ஒரு நிலை பக்குவத்திற்கு இள வயதிலேயே கைகால் நல்லா இருக்கும் போதே முயற்சி செய்து வைத்திருந்தோம் மட்டும் அந்த மாதிரி வாழ்ந்து மனப்பக்குவத்துக்கு வந்திருந்தா மட்டுமே. என்ன மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கணும்? சின்ன வயசுலேயே மத்திய வயசுலேயே மற்றவரிடமிருந்து அன்பையோ ரெகக்னிஷனையோ எதிர்பார மாட்டேன். எனக்கு என்னிடம் இருக்கிற அன்பை நான் கொடுக்க முடியும். ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் லவ். நான் எல்லாத்தையும் விரும்புவேன். ஆனா யாரு என்னை விரும்பணுங்கிற அவசியம் எனக்கு அந்த லாங்கிங் கிடையாதுங்கிற மனப்பக்குவத்துக்கு ஒரு மத்திய வயசிலாவது வந்திருக்கணும். 30-40 வயசுலயே அதுக்கு வந்துட்டோம்னா தான் நீங்க உங்களுடைய 60, 70, 80 வயசை எப்படி மனதில் துக்கம் இல்லாமல் கழிக்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, அந்த மனப்பக்குவத்தை வந்துட்டீங்கன்னா உங்களை நாடி 4 பேர் வந்து அந்த வயதான காலத்திலும் உங்களை நாடி 4 பேர் வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு நினைப்பாங்க. நீங்க ஒதுக்கப்பட்டவர்களாக ஆக மாட்டீர்கள். அதத்தான் எங்க பார்த்தோம் இப்ப. ஏன்னா அமிர்தத்வாசைனா இது நிலையற்ற அன்புன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் குடும்பத்தினர் என் மீது வைக்கிற அன்பு நிலையற்றது. நான் இதெல்லாம் வந்துங்க சொன்னா வலிக்கும்னோ சிந்திச்சு பார்க்கணும். ஃபேக்ட் என்ன நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நான் மற்றவர்கள் வைக்கிற அன்பு என்னதான் நிலையற்றது. எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஜாய் இருக்க வரைக்கும் தான் நான் விரும்புவேன். நான் சோர்ஸ் ஆஃப் ஜாய் இருக்க அவங்க விரும்பாங்க. வயசு வருஷம் தீர்ந்து போச்சு. இதுல என்ன பெரிய சோகம், என்ன சீன் போடுறது ஒன்னும் தேவையில்லை. இப்படித்தான் உலகம், இது இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. அன்புங்கிறது இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள எப்படி நீந்துறது, வாழ்க்கையை எப்படி ஓட்டிக்கொள்வது, எப்படி சந்தோஷமான மனநிலையில். ஸோ இப்ப என்ன முடியுது, வேதாந்த வகுப்புக்குள்ள வந்து அந்த லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷனை விடுத்து அகங்காரத்திலிருந்து விட்டு அந்த வாழ்க்கை மனப்பக்குவத்தை பெற்றவர்களால மட்டும்தான் வயதான காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். வெறும் சொத்து நம்ம என்ன பண்றது இல்லைங்களா, வாழ்க்கையினுடைய கடைசி காலத்துக்காக பணமெல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்குவோம். அதுல நம்ம உஷாரா இது வந்து எனக்கு பெர்மனண்டா, அதாவது ரெகுலரா ஒரு இன்கம் வர மாதிரி அதெல்லாம் நல்லா பிளான் பண்ணிக்கிறோம். ஆனா பணம் வந்திருக்கும், பணம் பக்கத்துல இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம பையன் நம்மளோட வாழ்றான், ஒரு நம்ம படுத்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவன் 4 நாள் வந்து நம்மள கேட்கலினா அந்த பணம் அந்த அம்மாவை அந்த அம்மாவையோ அப்பாவையோ பணம் திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த பணம் இருக்கும், பீரோல இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு. ஆனா வீட்லயே பையன் 4 நாள் போன் பண்ணியோ அல்லது நேர்ல வந்தோ இனி இவ்வளவு கஷ்டப்படுற என்னன்னு ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான் லாங்கிங் ஃபார். அது கிடைக்காத போது அவங்களுடைய மனம் சுக்கு நூறாக உடைவதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பிரச்சனை பையன்கிட்ட மட்டும் இல்ல, நமக்கிட்ட இருக்கு. நாம என்ன பண்ணிருக்கிறோம், வீடு தீப்பிடித்து எரிஞ்சதுக்கு அப்புறம் வயதான காலம் வந்ததுக்கு அப்புறம் 60-70 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ மனப்பக்குவத்துக்கு போக முடியாது. மத்தியம வயசிலேயே இளமை காலத்திலேயே ஃபியூச்சர்ல நான் என்னுடைய அன்பை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். ஆனா யாருடைய அன்பையும் நான் எதிர்பார்க்காம ஒரு மனப்பக்குவத்துக்கு உண்டான வாழ்க்கையை வாழ்ந்து பழகி கொள்ளணும்னா அது எப்படிங்க கத்துக்கிறது, யாருங்க சொல்லித்தரானா, இறைவன் நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். இதுதான் என்ன புரிஞ்சுக்கிறோம், நிலையான அன்பு. அமிர்தத்வாசிய புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்ப அடுத்த ஸ்லோகம். ஏன்னா இந்த அன்புங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா சிந்திச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த லாங்கிங் ஃபார் லவ் இல்லாத போதே மனம் அமைதி அடைஞ்சிடும். அதுக்காக சொன்னது ஓகேங்களா. இப்போ இறைவன் என்ன சொல்றாரு, அடுத்த சூத்திரம். இப்போ நீங்க பாருங்க, இதுவும் வேண்டாம், உறவுகள் வேண்டாம், ஒரு கார் வாங்குறீங்க, நல்லா ஓடிட்டு இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, அது சோர்ஸ் ஆஃப் ஜாயா இருக்குது. பற்றைக்கு ஒரு நாள் போகுது, ப்ராக்டிக்கா திங்க் பண்ணி பாருங்க, வருது திருப்பி பிரச்சனை, மறுபடியும் போகுது, மறுபடியும் வருது, திருப்பி பிரச்சனை. இப்படி ஒரு 4-5 தடவை அது ரிப்பேர் பற்றைக்கு போயிட்டு வந்தனே அந்த காரை நம்ம என்ன பண்ணுவோம், தொலைச்சா போதும். இந்த காரை முதல்ல தொலைச்சிட்டு வேற ஒன்று வாங்கணும் முடிவு பண்றோமா இல்லையா. அந்த காரை நம்ம அதுக்கு முன்னால் அவ்வளோ விரும்பி இருப்போம். ஆனா அந்த பிரச்சனைன்னு என்ன பண்ண நினைக்கிறோம், அதை கொடுத்துட்டு வேற காரை வாங்கிக்கலாம். இதோட நம்ம இதுதான் வாழ்க்கை. இது காருங்கிற இடத்துல நீங்க கணவனை வைங்க, மனைவியை வைங்க, குழந்தைகளை வைங்க, பேரம்பேத்திகளை வைங்க, ஃப்ரெண்ட்ஸை வைங்க, உறவுகளை வைங்க, எல்லாம் அப்படித்தான். ஸோ இது இந்த வயசு வருஷம் புரிஞ்சுக்கணும். நானும் செல்ஃபிஷ் தான், மற்றவங்க என்னதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இதுதான் இப்ப நாம திங்க் பண்ணி இந்த சூத்திரத்தை எழுதுறது எங்கிருந்தவர் எழுதினார், அமிர்தத்வாசிய ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி.
யாக்ஞவல்லிக்கு ரிஷி சொன்ன வார்த்தை இது. அவர் ரிஷின்னா இறைவனோட வாக்கு, அது அவர் மூலியமாக வெளிவந்தது. உனக்காகத்தான் நீ இந்த உலகத்தை விரும்புகிறாய், உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விரும்புகிறாய். புரிஞ்சுதா? அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உலகமும் அது மாதிரிதான். அவங்களுக்கு சோர்ஸ் ஆச்சா இருக்க வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ண முடியும், என்னால விரும்ப முடியும். இல்லைங்க போது அவங்களால விரும்ப முடியாது. அது ஒரு முக்கியமான கருத்தை இங்க நம்ம பார்த்தோம். அடுத்தது 4வது சூத்திரம். யல்லப்த்வா புமான் சித்தோ பவதி அம்ருதோ பவதி திருப்தோ பவதி. யல்லப்த்வா புமான், அது ஒரு இதை அடைந்த புமான மனிதன் எப்படி இருப்பானாமா? சித்தோ பவதி, அச்சா, அம்ருதோ பவதி, அடுத்தது திருப்தோ பவதி. இதை அடைந்த அத்வைத பக்திக்குள் வந்தவன், அத்வைத ஞானம், அத்வைத இவர் வந்து அந்த ஞானங்கிற கூட என்ன ரீப்ளேஸ் பண்றாரு? பக்தி, அத்வைத பக்தி. அதற்குள் வந்தவன், அதை அடைந்தால், எல் லப்தா புமான், எந்த மனிதன் அதை அடைகிறானோ அவன் என்னது? ஃபர்ஸ்ட் சித்தோ பவதி, அடுத்த விட அமிர்தோ பவதி, அடுத்தது திருப்தோ பவதி. இந்த அத்வைத பக்தியினுடைய பலனை இவர் இங்க சொல்றாரு. பலன், அத்வைத பக்தி பலன், அல்லது என்ன சொல்லலாம், அத்வைத ஞான பலன். இப்ப ஞான பலனை உங்களுக்கு அந்த பக்திங்கிற வேர்டு மாற்றும் போது கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நாரதர் யூஸ் பண்ற வேர்டு அத்வைத, நம்ம இவ்வளவு நாள் படிச்சு அத்வைத ஞானம். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம், அதேதான். அகம் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா, இந்த உலகம்ங்கிற ஜெகன் மித்யா, ஆத்மா ஏவ சத்தியம். இந்த மாதிரி ஞானம் தான் என்னது, அவர் என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்றாரு? அத்வைத பக்தி அல்லது அத்வைத ஞானம். என்ன சொல்றாரு? அதுல நமக்கு தெரியும், இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? மோட்சம். மோட்சம்னு என்ன? ஜீவன் முக்தி. அதுல எந்த கருத்தும் கிடையாது. மோட்சம் ஞானத்தின் மூலியமாக நீங்க பெறக்கூடியது என்ன? அத்வைத ஞானத்தின் மூலியமாக நீங்க பெறக்கூடியது மோட்சம். மோட்சம்னு என்ன? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஜீவன் முக்தின்னு என்ன? ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, சம்சாரத்திலிருந்து நிவிருத்தி. விதேக முக்தினா இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பிறப்பு. இதுதான் என்னது? மோட்சத்துக்கு உண்டான டெஃபினிஷன். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர் அந்த அத்வைத ஞானம்ங்கிற இடத்துல என்ன வேர்டு போடுறாரு? அத்வைத பக்தி. அதுதான் ஏன் ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்ம முதலே பார்த்தோம். ஏன்னா ஞானம் எது, அத்வைத பக்திங்கிறத ஏன் ரீப்ளேஸ் பண்றோம்னு பார்த்துக்கோம். இப்போ எல் லப்த்வா, இதனுடைய தமிழ் மீனிங் எல்லுங்கிறது எத்துங்க. அந்த லா வரதுனால அது இல்லா மாறுது. எத்து, சமஸ்கிருத ஸ்டூடெண்ட்ஸ் எத்து லப்த்வா அப்படின்னு போடலாம், தத்துன்னு போட்டுக்கலாம். ஏன்னா போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி தத்து. இது வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேக் we are changing the word L into எத்து ப்ரோனவுனு, எத் into தத்து. தத்துங்கிறது ஏன் போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுனால தத்து ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். புரிஞ்சுக்கலாம். தத்து லப்த்வா அப்படின்னு என்ன? அதை அடைந்து. லப்த்வாங்கிறது துவா பிரத்தியமா, அடைந்து, வினையச்சம், அடைந்து. புமானு யாரு? மனிதன். அதை, இந்த ஸ்லோகத்தினுடைய சூத்திரத்தினுடைய மீனிங் சொல்ற, அதை அடைந்து. புமானு மனிதன் என்ன ஆகிறானாமா? சித்தோ பவதி, சித்தனாகிறான். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த அத்வைத பக்தியை அடைந்து. தத்துங்கிறது என்ன போட்டுக்கணும்? அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்தை அடைந்து மனிதன் சித்தனாகிறான், மரணமற்றவனாகிறான். இரண்டாவது என்னது? அமிர்தோ பவதி, மரணமற்றவன் ஆகிறான். அடுத்தது திருப்தோ பவதி, திருப்தி அடைந்தவனாக ஆகிறான். அத்வைத பக்தியை அடைந்து அவன் மனிதன் சித்தனாகிறான், மரணமற்றவன் ஆகிறான், திருப்தி அடைந்தவன் ஆகிறான். இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு சாதகன் எப்படி இந்த அத்வைத பக்தி வந்து அடைஞ்சான், அதுல தெளிவா இருக்கணும் எப்பவுமே. ஒரு சாதகன் ஏன்னா அத்வைத பக்தியினுடைய பலனை பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி அந்த அத்வைத பக்திக்குள்ள வந்தான்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்தான்? ஒரு இன்ஃபார்மல் துவைத பக்தி. இன்ஃபார்மல் துவைத பக்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
அதுக்கப்புறம் எங்க வந்தான்? வேதாந்த வகுப்புகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபார்மல் துவைத பக்தி இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த பலனை சொல்றாங்க அப்படின்னா ஹவு ஹி கெட் தட் அத்வைத பக்தி, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இங்க வரக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? இன்ஃபார்மல் துவைத பக்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் ஃபார்மல் துவைத பக்தி. அது என்ன வரும்? கர்மயோகம், உபாசனா, அதெல்லாம் என்னது? ஃபார்மல் துவைத பக்தி. மூணாவது என்னது? வேதாந்த விசாரம். இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், அப்பதான் அத்வைத பக்திக்குள்ள வர முடியும். வேதாந்த விசாரம் குருமுக்கேன. அடுத்த நாலாவது ஸ்டெப் எங்க வரா? அத்வைத ஞானம். அதுதான் அத்வைத பக்தி. இது ஃபோர்த் ஸ்டெப். அதுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்டெப் என்னது? மோக்ஷம், ஜீவன் முக்தி, விதேக முக்தி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ இந்த மெத்தட்ல எங்க வந்தவன்? அத்வைத பக்தின்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அத்வைத பக்தியை லப்துவா தத்து, அதை அடைந்த பிறகு. சோ கிரமம் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் துவைத பக்தியில இருப்பான், அதுக்கப்புறம் அவன் ஃபார்மல் துவைத பக்திக்குள்ள வர்றான். கர்மயோகம் உபாசனை. கர்மயோக உபாசனை பண்ணிட்டு முடிச்சா போதுமா? முடியாது. என்ன பண்ணணும்? உபனிஷத்துக்களை குருமுகேன வேத விசாரம் பண்ணி, அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப் அத்வைத ஞானத்து அத்வைத பக்தி இந்த ஃபார்ம் ஆஃப் அத்வைத ஞானம் அப்படி வச்சுக்கலாம். அத்வைத பக்தி இந்த ஃபார்ம் ஆஃப் அத்வைத ஞானம். அதுக்கப்புறம் எங்க வரா? இப்ப பலன் வருது, மோக்ஷம். சொந்துங்களா? இப்ப நாலாவது ஸ்டெப்புனால கிடைக்கக்கூடிய அஞ்சாவது ஸ்டெப் தான் இந்த சூத்திரத்துல சொல்றேன். நாலாவது ஸ்டெப் என்ன? அத்வைத ஞானத்தை அடைந்ததால் அஞ்சாவது ஸ்டெப் என்ன கிரமத்துல? மோக்ஷம். அதத்தான் இங்க சொல்றார். எல்லப்துவானா அத்வைத பக்தி ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வந்ததற்கு பிறகு அவன் அடைகிற ஐந்தாவது என்ன பலன். புரியுதுங்களா? இப்போ இதை அத்வைத பக்திக்குள் ஒருவன் வந்துவிட்டால் இப்ப என்ன இந்த ப்ராசஸ்ல பாருங்க என்ன நடக்குது? துவைத பக்திக்குள்ள இருந்துதான் கண்டிஷன் என்னது? துவைத பக்திக்குள் இருந்துதான் அத்வைத பக்திக்கு வர முடியும். நிறைய பேர் நினைக்கிறது வேதாந்தம் மட்டும் கேட்டு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டா பத்தாதான். எதுக்கு இந்த பக்தி வழிபாடு பூஜை புனஸ்காரம் எடுக்கலாம்? எங்க இறைவன் தேவையில்லாம கொடுத்திருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் எங்கதான் எல்லாரும் வரணும்? சாண்டிங், கர்மயோகம், உபாசனை, இதுக்குள்ள வந்து துவைத பக்தி தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்? அத்வைத பக்தியாக கன்வெர்ட் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்க. வெறும் நீங்க பாருங்க, வெறும் துவைத பக்தியில் இருந்தீங்கனாலும் அது என்னதான்? இன்கம்ப்ளீட். சோ கன்வர்ஷன் நடக்காது. எங்கிருந்து எங்க வரணும்? நான் துவைத பக்தியிலேயே இருக்கிறேன்ட்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் இன்கம்ப்ளீட். சோ அப்ப என்ன பண்ணணும்? அந்த துவைத பக்தி should be converted into அத்வைத பக்தி. இது ஆட்டோமேட்டிக்கா நடைபெறாது. ஒரு குரு முக்கியன வேதாந்த படிச்சா மட்டும்தான் துவைதத்திலிருந்து எங்க வர்றோம்? அத்வைத பக்திக்குள் வர முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பதிவு செய்ய, நம் மனதில் என் மனதில் நான் பதிவு செய்து வைத்துக் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கிறோம்? துவைத பக்தி. சாஸ்திரத்தின் உதவியோடு தான் துவைத பக்தி. கண்டிப்பா துவைத பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அது கன்வெர்டட் இன்டு அத்வைத பக்தியா மாறணும். அந்த கன்வர்ஷனுக்கு யாரு வேணும்? சாஸ்திரம். குருமுகேனத்தான் நீங்க துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு போக முடியும். புரிஞ்சுங்களா? ஏன்னா பகவான் நமக்காக வந்து விசாரம் செய்து கொடுக்க மாட்டார். எந்த விசாரம்? வேதாந்த விசாரத்தை யாருதான் செய்யணும்? நான் செய்யணும். இறைவன் வந்து நீங்க கொண்ட ஓவர் பக்தியின் காரணமாக இறைவனே உங்க மூளைக்குள்ள போய் வேதாந்த விசாரத்தை செய்ய முடியாது, செய்ய மாட்டாரு. புரிஞ்சுங்களா? பரிப்பிரஷ்னேன சேவை. கொட்டேஷன் எங்க வருது? முண்டகோபனிஷத்து. பரிப்பிரஷ்னேன சேவை யாரு? பரீட்சிய லோகான். பரிப்பிரஷ்னேன சேவை. பரீட்சை லோகான் இந்த உலகத்தின் நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு பிரித்து அறியக்கூடிய பரீட்சிய லோகான் என்ன பண்ணணும்? பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு குருவிடம் போய் சேவை செய்து கேட்க வேண்டிய சரியான கேள்விகளை கேட்டதா பரிப்பிரஷ்னேன கேள்வி. சேவைனா குரு சேவை. குருக்கு சேவை செஞ்சு நல்ல கேள்விகளை கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டால் பரிப்பிரஷ்னேன குருவிடம் கேள்வி கேட்டால் தான் என்ன கிடைக்கும் அவனுக்கு? ஞானம். அதான் வேதாந்த விசாரம் இல்லாமல் என்ன பண்ணாம புரிஞ்சுக்கிறோம்?
துவைத பக்தியிலிருந்து ஒருவன் அத்வைத பக்திக்கு போக முடியாது. சுயமாக அல்லது கர்மயோகம் பண்ணியோ இல்ல உபாசனை பண்ணியோ நான் போறேன்னா முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி வந்தவன் எப்படி வந்தான் அத்வைத பக்திக்கு? இன்ஃபார்மல் பக்தியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, துவைத பக்திக்குள்ள வந்து வேதாந்த விசாரத்தை பண்ணி ஞானத்தை பெற்றாதான் அவன் மோட்சத்துக்கு வர முடியும். அவன் தான் இந்த பலனை அனுபவிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்மயோகம் பண்றவன் இந்த பலன் அனுபவிக்கிறானா? கிடையாது. உபாசனை பண்றவன் இந்த பலனை இப்ப சொல்ல போற பலனை அனுபவிப்பானா? கிடையாது. அத்வைத ஞானத்தை பெற்றவன் தான். என்னென்ன பலன்? ஃபர்ஸ்ட் சித்தோ பவதி, ரெண்டாவது அமிர்தோ பவதி, மூணாவது திருப்தோ பவதி. ஃபர்ஸ்ட் சித்தனாகிறான். என்னாகும்? இப்ப நம்ம ஒரு சாதகனாக இருக்க வரைக்கும் பாத்தீங்களா, மனதில் என்ன இருக்கும்? ஒரு போராட்டம், ஸ்ட்ரகிள் இருக்கா இல்லையா? அந்த ஞானத்தை பெறணுங்கிற ஒரு போராட்டம் தான் உள்ள ஓடிட்டு இருக்குது. அது ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். சித்தோ பவத்தினா அந்த சாதகன் எதை முடிச்சிடறான்? சாத்தியத்தை அடைதல். அதுதான் அது. சாதகனுடைய போராட்டம் முடிவுக்கு வந்துடும். அவன் என்ன ஆயிடுறான்? சாதகன் இருந்து சித்தக பவதி. ஏன்னா சித்தகங்கிற வேர்டு எப்படி? சாதகன் எதுக்கு முயற்சி பண்றான்? சாத்தியத்தை அடைவதற்கு முயற்சி பண்றான். இப்ப முயற்சி பண்ணினதுக்கு அப்புறம் எதை அடைஞ்சிடறான்? அவன் சாத்தியத்தை அடைஞ்சிட்டானா அவனுக்கு பேர் என்னது? சித்த புருஷகா. ஏன்னா ஒருத்த ஆயுசுக்கு சாதகனாகவே இருக்க வேண்டியது இல்லை. சாதகன் என்ன ஆகிறான்? ஞானத்தை பெற்றதுக்கு பிறகு அவன் சித்த புருஷகன் ஆகிறான். சாதகா என்ன ஆகிறான்? சித்த புருஷகா. அந்த ரன்னிங் கம் டு an end, டெஸ்டினேஷன் என்னாச்சு? ரீச் த டெஸ்டினேஷன், தம்ஸ் அப், மிஷன் கம்ப்ளீட்டட். எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாதகன் எப்படிதான் இருப்பான்? மிஷன் கம்ப்ளீட்டட், தம்ஸ் அப், இல்ல டெஸ்டினேஷன் ரீச்டு. அந்த நிலைதான் சித்தக பவதி. இஸ் நாட் அட் ஆல் நோ மோர் சாதகா. இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவன் நோ மோர சாதகா, அவன் என்ன ஆயிரான்? சித்தகா, சித்த புருஷக பவதி. இதுக்குதான் சுவாமிஜி பரமாத்ம ஒரு அழகான உதாரணம் கொடுப்பார். இப்ப நம்ம பூரி சொல்றோம். ஏன் அந்த பூரிக்கு பூரின்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவார். நீங்க தேய்ச்சு ஒரு சாதகனுடைய நிலையும் சித்தனையும் அவர் அது பூரியில விளக்குறார். சாதகனுடைய நிலை, சாதகன யாரு? முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள். வேதாந்த வகுப்புல கேட்டுட்டு சாத்தியத்தை அடைவதற்காக முயற்சி செய்பவனுக்கு பேர் என்ன? சாதக. நம்ம எல்லாம் என்னதான்? சாதக. அந்த ஞானத்தை பெற்றுட்டோம்னா நமக்கு பேர் என்ன? சித்தக புருஷக. சாதக புருஷக பிகம் சித்தக, சாத்தியத்தை அடைந்தவன். இதுக்கு பூரிய ஒரு இதா சொல்லுவார். அதுக்கு அதனாலதான் பூரினே பேர் வந்திருக்கும் பரமார்த்தானந்த சுவாமிஜி. அவர் என்ன சொல்றாரு? பூரி தேய்க்கிறோம், என்ன பண்றோம்? வடைச்சிட்டு நிறைய எண்ணெய் வச்சு உள்ள போடுறோம். அது பாருங்க, அந்த எண்ணெயில் என்ன பண்ணும்? தலபுலங்கும். அந்த பூரணமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எண்ணெய்க்குள் தவித்து கொண்டிருக்கிற அந்த பூரி பூரணத்துவத்தை அடைந்ததற்கு பிறகு எங்க வந்துருது? எண்ணெய்க்கு மேல் வந்து பூரி மிதப்பதை போல், அந்த கஷ்டத்திலிருந்து என்ன பண்ணிடுறது? மேல வந்துறதை போல். அப்போ அது எண்ணெய்க்குள் தவித்து கொண்டிருக்கிற பூரிய போலதான் சாதகன் என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். என்ன விவேகம், வைராக்கியம், சமதம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்னது? என்னைக்குள்ள இப்படி அடையணும், அதை அடையணும், கோபம், அதிலிருந்து வெளிவர தவம் தவம் தவம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேணுங்க முயற்சிகளை செஞ்சு மெடிடேஷன் பண்ணி கர்மயோகத்தை பண்ணி, ஐயோ 4 தடவை கர்மயோகம் வந்து 5ஆவது தடவை கர்மயோகம் மறந்து போச்சு, ஐயோ இன்னைக்கு உபாசனை பண்ணாமட்டு, இப்படி போராட்டம் என்ன ஆகுதா? எண்ணெய்க்குள் தவித்து கொண்டிருக்கிற பூரி அது பூர்ணத்துவத்தை அடைந்ததற்கு பிறகு அது எங்க வந்துருது? எண்ணெய்க்கு மேல் அழகா அப்படி அமைதியா நிற்பதை போல். உள்ள இருக்கிறவனுக்கு பேரு சாதக. பூரி உள்ள இருக்கிறதுக்கு பேரு சாதகனுடைய நிலையா. மேல வந்து நின்றதுக்கு அப்புறம் அவன் சித்த புருஷா. அது பூரணத்துவாத், அதுக்கு பேரு பூரிம்பர். எப்படி அவங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த சுவாமிஜிகள்லாம் பூரின்னு ஏன் பேர் வந்துதா? பூரணத்துவாத், அது பூரி. பூரின்னு சொல்லக்கூடாது பாரு, பூரின்னு சொல்லு. ஏன்ப்பா ஃபர்ஸ்ட் பாரு. இந்த மாதிரி கிளாஸ் அவர் நடத்தும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அடுத்தது இப்ப புரிஞ்சுங்களா? இப்போ சாதக என்ன ஆயிரம்? சித்தக பவதி. சாதகனுக்குள்ள வராதவன் எதை வரைய முடியாது. 2 விதம் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து என்னைக்கு வெளியில் இருக்கிற தேய்ச்சி வச்சிருக்கிற பூரி அந்த மாவு எங்க வர முடியாது?
இன்னும் நீங்க சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா சிந்திச்சுட்டே போகலாம். அதாவது நானே வாலண்டியர் கட் பண்ணிக்கிட்டேன். யோசனை பாருங்க, சாதகங்கிற நிலை எப்ப வருது? எண்ணெய்க்குள்ள எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அது பூர்ணத்துக்கு முயற்சி பண்ணுது, பூர்ணம் ஆயிருது. சப்போஸ் நீ வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வரல, அதாவது சாதகனுக்கு நிலைக்கே நீங்க வரலைனா எப்படிதான் கிடக்கணும்? வெளியில மாவாதான் கிடக்கணும். யாருனால இதை சாப்பிட முடியாது. அப்படி அதோட கற்பனை. அடுத்தது அமிர்தக பவதி. இது நம்ம லாஸ்ட் தான் பார்த்தோம். அமிர்த போன ஸ்லோகத்துல இம்மார்டல், மரணமற்ற. அதாவது மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கிற சம்சாரத்துல 3 விதமான சம்சாரத்துல ஒண்ணு வந்து the feeling of insecurity. அதான் சொல்லுவோம். ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். இன்செக்யூரிட்டி நாங்க எப்பவுமே ஒரு மரண பயமும் எதை கொடுக்கும்? ஃபீலிங் ஆஃப் பாதுகாப்பு அற்ற உணர்வு. இது நமக்குள்ள இருக்குன்னே தெரியாது, வெளிப்பாடுகள் நமக்கு தெரியும். இந்த சம்சாரம் நமக்கு எதை கொடுக்குது? பாதுகாப்பு அற்ற உணர்வு. அதுதான் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. எதனால அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு அற்ற உணர்வு எனக்கு ஏன் வருது? நான் வந்து இறந்துருவேன், மரண பயம். அதுதான் நமக்கு மெயின் காரணம். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிக்கு மெயின் காரணம் மரண பயம், இறந்து விடுவே. ஆனா உண்மை என்ன? சரீரத்துக்குத்தான் மார்டல், ஆத்மா இஸ் இம்மார்டல். சரீரம் என்ன பண்ணும்? அழியும். ஆத்மஸ்வரூபமாகிய நான் அந்த ஞானத்தை பெற்றதுக்கு பிறகு அவருக்கு என்ன கிடையாது? நோ மரண பயம். அதுதான் என்னது? அமிர்தக பவதி. அவர் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார்னா அப்படியே சாகாம இந்த சரீரத்துல உட்கார்ந்து இருப்பாங்கிற அர்த்தம் கிடையாது. ஞானேன அவருக்கு என்ன தெரியுது? இந்த சரீரம் தான் நாளைக்கு இறக்கும். நான் ஆத்ம தத்துவத்துக்கு இறப்பு என்பது பிறப்பு என்பது இல்லை. அப்ப அப்படியே புரிஞ்சுக்கணும். ஏன் இறப்பு இல்ல? பிறப்பு என்பது அந்த ஆத்மாவுக்கு இல்லாததால், அங்கங்கள் என்பது இல்லாததால், மாறுபாடு விகாரித்துவம் இல்லாததால் அது என்னது? இறப்பற்றது. அப்படிங்கும் போது அவர் என்ன ஆகிறாரு? அமிர்தக பவதி, மரணமிலா பெருவாழ்வை அடைகிறார். இதே வேர்டு இந்த அமிர்தத்துவங்கிறது எங்க வருது? கொட்டேஷன் நீங்க யாருக்கா ஞாபகம் வருதா? சின்ன சின்ன ஸ்லோகங்கள் நிறைய வருது. எனக்கு தெரிஞ்சு வந்து அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன? இந்த ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அசத்தோமா சத்கமய, தமசோமான இருட்டில் இருக்கவங்க எங்க வர்றாங்க? ஜோதிர்கமய. மிருத்யோர்மா மரணத்துக்குள் சிக்கினவங்க, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அதுதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அசத்தோமன இல்லாதவன்னா ஞானத்தை பெறாதவர்கள் சத்தமய, அசத்தோமா சத்கமய. தமசோமான இருட்டில் இருக்கவங்க, அஜ்ஞானம் இருட்டில் இருக்கிறவங்க தமசோமா ஜோதிர்கமய. மிருத்யோர்மா நான் மரணத்துக்கு உட்பட்டேன் அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டில இருக்கிறவங்க எங்க வராங்க? அமிர்தம், மரணமற்ற பெருவாழ்வை அடைகிறார்கள்ங்கிறது. இது எதுக்கு இப்ப இந்த கொட்டேஷன் நம்ம கொடுக்கிறோம்? நாரதர் இஸ் டிராவலிங் வித் உபனிஷத், நாட் அவே ஃப்ரம் உபனிஷத். அடுத்தது திருப்தக பவதி. ஏன்னா அமிர்தத்துவம்ங்கிறது இப்போ ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா காயக்கல்பம்னு ஒரு மருந்து இருக்கு. அதை சாப்பிட்டோம்னா இறப்பே வராது அப்படிங்கும்போது சுவாமி தான் கேட்பாரு, அந்த காய கல்பத்தை கண்டுபிடித்தவன் இன்று இருக்கிறானா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. காயகல்ப மருந்தை கண்டுபிடித்தவன் இன்னைக்கு இருக்கிறானா? சோ சரீரத்துக்கு என்ன கிடையாது? இம்மார்டலிட்டி, நாட் டு சரீரம், அது மார்டாலிட்டி, அது அழியக்கூடியதுதான். பட் அது நான் அல்லன்னு புரிஞ்சு ஆத்மாவாகிய நான் பிறப்பதும் இல்லை, மாறுதலுக்கு உட்படுவதும் இல்லை, இறப்பதும் இல்லை. சாஸ்வதக, தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாத அமிர்தத்துவம். அடுத்து திருப்தக பவதி, கண்டென்ட்மெண்ட், போதும் என்ற மனம், பூரண மன நிறைவு. அவனுக்கு என்ன கிடைக்குது? அடுத்தது பூரண, அந்த மோட்சத்தினுடைய விளைவு அவனுக்கு பூரண. அந்த மோட்சத்தை அடைந்ததனால் அவ என்னென்ன அடைஞ்சான்னு இப்ப நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஃபர்ஸ்ட் சித்தோ பவதி, மோட்சத்துடைய பலன், அத்வைத பக்தியினுடைய பலன், அத்வைத ஞானத்தினுடைய பலன், மோட்ச பலன். ஃபர்ஸ்ட் சித்தோ பவதி,
அமிர்தக பவதி. இப்ப நம்ம வேற பார்க்கிறோம், திருப்தக பவதி. மூணாவது பாயிண்ட் திருப்தக, போதும் என்ற மனம். நீங்க பாருங்க, அனாத்மா விஷயத்தில் எவ்வளவு நீங்க அடைந்தாலும் என்ன வராது? திருப்திங்கிறது மனதிற்கு வராது. ஏன் வர்றதில்லை? அஜ்ஞானம் மூன்று முடிச்சு. அஜ்ஞானம் இருக்கிறனால, அஜ்ஞானம் அவித்யா ஃபர்ஸ்ட், அதான் அஜ்ஞானம். அது என்ன பண்ணு? நமக்கு காமத்தை கொடுக்கும், ஆசையை கொடுக்கும். ஆசைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்மத்தை செஞ்சுட்டு இருப்போம். அவித்யா காமம் கர்மம் இது இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது? நோ திருப்தி, போதும் என்ற மனம் வராது. ஆனா அனாத்மா விஷயம் உங்களை என்ன பண்ண முடியாது? திருப்தியை உங்களுக்கு கொடுக்க முடியாது. எப்பதான் நமக்கு திருப்தி? பூரண திருப்தி. ஆத்ம ஞானேன ஏவ அவன் என்ன ஆகிறான்? பூரண திருப்தி. ஏன்னா இப்ப ஆசை பிறக்குது அப்படின்னா, அது ஆசை இருக்கிற வரைக்கும் திருப்தியிலின்னு அர்த்தம். நான் திருப்தியா தாங்க இருக்கிறேன், எனக்கு என்னமோ எல்லாமே திருப்தியான மாதிரி இருக்கு. சில பேர் நினைக்கலாம் அந்த திருப்தி, நான் ஃபீலிங் ஆஃப் என்ன சொல்றது, அந்த திருப்தி இல்லைன்னு நம்ம இல்லை, எனக்கு நான் திருப்தி அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது, எனக்கு வேணுங்கிற செல்வம் வந்தாச்சு, குடும்பம் வந்தாச்சு. அப்படிங்கும் போது சில பேர்த்துக்கு அந்த நான் திருப்தியில் இருக்கிறேங்கிற ஒரு திங்கிங் வருது. ஆனால் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறான். அப்ப மனதுக்குள்ள என்ன ஃபீலிங் இருந்தா அவனுக்கு அந்த என்ன வரும்? இப்ப நான் நல்லா இல்லை, ஏன்னா உண்மையில் நல்லா இருக்கிறவன். வேற எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெஸ்ட், சாப்பாடு. இப்ப வயிறு ஃபுல் ஆயிருச்சு, திருப்தி ஆயிடுச்சுன்னா அவனால என்ன பண்ண முடியாது? அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட, அடுத்த இட்லிக்கோ அடுத்த தோசைக்கோ அவனால ஆசைப்பட முடியாது. அப்படித்தானே? மனம், வயிறு மனம் ஒன்னா வச்சுக்குங்க. மனம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன வராது? ஆசை வரக்கூடாது, எந்தவித ஆசையும் வரக்கூடாது. அதை ஆனா நமக்கு என்ன இருக்குது? ஆசை மனதுக்குள்ள இருக்கு அப்படின்னாவே நம்ம என்ன சொரூபம்? அதிருப்தியாக இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கா நான் சொன்னேன். ஸோ பூரண நிறைவு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால எதையும் என்ன ஆசை, நம்ம என்ன ஆசைப்படுதல் அப்படின்னாங்க, அப்ப எதையுமே அவர் ஆசைப்பட மாட்டாரா ஞானத்துக்கு பிறகு? அப்படி எடுத்துக்க கூடாது. பைண்டிங் டிசையர் அவரிடம் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். யாரு? ஞானத்தை பெற்றதற்கு பிறகு, ஆத்ம ஞானத்தை பெற்றதற்கு பிறகு, பூரண திருப்தியை அடைந்ததற்கு பிறகு அவர் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாரானா அப்படி அல்ல. பந்தப்படுத்துகிற ஆசை அவரிடம் வெளிப்படாது. அப்படி புரிஞ்சுக்கணும் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு. ஏன்னா இச்சா சக்திங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். இச்சா சக்திங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு பூஷணம். ஒரு மனிதனுக்கு ஒரு அலங்கார பொருள், அது பூஷணம். எது? இச்சா சக்தி. அது இறைவன் கொடுத்தது. அதிலிருந்து யாரும், ஈஸ்வரனுடைய சிருஷ்டிலிருந்து யாரும் மீற வேண்டிய அவசியம் இல்லை. மீறவும் ஞானியா இருந்தாலும் மீற முடியாது. இச்சா சக்தி, உன்னை அடையணுங்கிற ஆசை ஆச்சுங்களா? அந்த இச்சா சக்தி எப்படி? அஞ்ஞானியோட இச்சா சக்தி எப்படி இருக்குது? ஞானியோட இச்சா சக்தி ரெண்டு விடம் இச்சா சக்தி இருக்கும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஏன்னா அது ஈஸ்வரனுடைய படைப்பு. ஆனா அந்த இச்சா சக்தி ஞானி அஞ்ஞானியிட வெளிப்படும் போது அது என்ன பண்ணுது? அவனை பந்தப்படுத்துகிறது. அவனுடைய இன்ப துன்பங்கள் அது டிசைட் பண்ணுது. இச்சா சக்தி, ஒரு பொருள் கிடைச்சா அவன் சந்தோஷமா இருப்பான். ஒரு பொருள் கிடைச்சா ஆசைப்படுற, கிடைக்கலன்னா அவன் என்ன ஆயிடுறான்? துக்கத்துக்கு போயிடுவான். சோ பந்தப்படுத்துகிறது. அஞ்ஞானியுடைய இச்சா அவனை பந்தப்படுத்துகிறது. ஒரு கர்மத்தை செய்ய தூண்டுகிறது. மனதளவில் அவன் பாதிக்கப்படுகிறான். ஆனா அந்த ஞானியிடம் இந்த ஞானத்தை பெற்ற, அமிர்தத்துவத்தை பெற்ற, நம்முடைய லாங்குவேஜிலேயே பெற்ற ஞானத்தை, அத்வைத பக்திக்குள் வந்த, அத்வைத ஞானத்தை பெற்ற அத்வைத பக்திக்குள்ள வந்தவனுடைய இச்சா இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஆனா அந்த ஆசை அவனை பந்தப்படுத்தாது. இப்படி புரிஞ்சுக்கணும். ஆசையே இருக்காது, ஆசையே இருக்காது. அதனால நிறைய பேர் வேதாந்தத்துக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் சமுதாயம். ஐயோ இதுக்குள்ள போயிட்டு அவன் எதுக்கு ஆசைப்பட மாட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், குழந்தை பெற்றுக்க மாட்டான், குடும்பத்துக்கு லாய்க்கில்லாதவனாக ஆகிவிடுவான். அப்படி அல்ல. இச்சா சக்தி என்பது நான் பைண்டிங் திஸ். அதை என்ன சொல்லுது? ஞானிக்கு அவன் படுகிற ஆசை அவன் என்ன படுத்தாது? பந்தப்படுத்தாது. நிறைவேறினாலும் சரி, இப்போ ஆசைப்படுறாரு, நிறைவேறினாலும் சரி, நிறைவேறினாலும் சரி, மனதளவில் அவர் பந்தப்படுத்தப்பட மாட்டார், சுக துக்கத்துக்கு ஆளாக மாட்டார்னு புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா திருப்தகும் போது ஆசைப்படவே மாட்டாங்களா? ஏன்னா அவதான் பூர்ண திருப்தி ஆயிட்டாங்களே. ஃபேனுக்கு அடியில் ஃபேனை போட்டு அப்படி ஜாலியாக எப்போவுமே படுத்தே இருப்பாங்களா? எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க ஆயிடுவாங்கன்னா அப்படி கிடையாது. அவர்கள் மனதிற்கும் இச்சை இருக்கும், அந்த சக்தி என்பது இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்? அது அவர்களுக்கு அலங்காரமாக அமையும். என் ஞானியோட மனதில் வருகிற இச்சை என்பது ஈஸ்வரா இச்சை. ஏன்? ஈஸ்வரமாக அவர் இருப்பதால், பிரம்ம தத்துவமாக பிரம்மவித்து பிரம்மைவ பவத்தியாக இருப்பதால் அவர் மனதில் வருகிற இச்சா, ஆசை, சங்கல்பம் எல்லாம் யாருது? ஈஸ்வரா சங்கல்பம். புரிஞ்சுக்கா? ஹையஸ்ட் இச்சா. இச்சை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆச்சுங்களா? அடுத்தது திருப்தக பவதி. அடுத்து 5வது சூத்திரம். 4வது என்னது? எல் லப்த்வா புமானு. எந்த அத்வைதிய பக்தியை ஒரு மனிதன் அடைகிறானோ, அத்வைத பக்தி அத்வைத ஞானம் அடைகிறானோ அவன் சித்தக பவதி. சாதகனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அமிர்தோ பவதி, மரணமிலா பெருவாழ்வு அவர்னால் ஞானேன, எனக்கு மரணம் என்பது கிடையாதுங்கிறது அவருக்கு புரிஞ்சு போயிருது. அடுத்தது திருப்தக பவதி, பூரண நிறைவை அவர் பெறுகிறார். அடுத்தது 5வது சூத்திரம். யத் பிராப்ய ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந துவேஷ்டி ந ரமத்தே நோத்சாகி பவதி. பார்த்தா பெரிய சூத்திரமா இருக்கும். அர்த்தம் யத் பிராப்ய, அங்க லப்த்வா வந்தது, இங்க என்ன வந்துருச்சு? யத் பிராப்ய. எத்துன்னு என்னது? நம்ம என்ன சொல்ல, முதல்ல ப்ரோனோன் எப்படி மாத்திக்கலாம்? தத்து. பிராப்ய எப்படி மேல மாத்தணும்? எல் லப்த்வா என்னவா மாத்திரம்? யத் லப்த்வா தட் இஸ் ஈக்குவல் டு தத் லப்த்வா தட் இஸ் ஈக்குவல் டு அதை அடைந்த பிறகு. இந்த சூத்திரத்துல என்ன இருக்குது? வரத யத் பிராப்ய. பிராப்யனால சமஸ்கிருதத்துல அடைந்துன்னு அர்த்தம். சோ யத் பிராப்ய இஸ் ஈக்குவல் டு தத் பிராப்ய தட் இஸ் ஈக்குவல் டு அத்வைத பக்தி பிராப்ய. அத்வைத பக்தியை அடைந்ததற்கு பிறகு, அத்வைத ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அதனுடைய பலன் தான் இங்கும் சொல்லப்படுகிறது. பலன் என்ன? மோக்ஷம். மோக்ஷ பலன் போன ஸ்லோகத்துல என்னென்ன பார்த்தோம்? சித்தக பவதி, அமிர்தக பவதி, திருப்தக பவதிங்கிறது மோக்ஷ பலன். இப்ப இந்த ஸ்லோகத்துல எத் பிராப்ய ந கிஞ்சித்து வாஞ்சதி எழுதிக்கலாம். மீனிங் எதை, அதை அடைந்த பிறகு போட்டுக்கலாம். இங்கேயும் அதை எப்படி எத்து தத்தாச்சுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அதை அடைந்த பிறகு, எந்த எதை? அத்வைத பக்தியை அடைந்ததற்கு பிறகு, அத்வைத ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த ஞானி கிஞ்சித்து வேறு எதற்காகவும் ஆசைப்படுவதில்லை. கிஞ்சித்துனா எதுக்கும் ஆசைப்படுவதில்லை. வாஞ்சதி எதற்காகவும் அவன் ஆசைப்படுவதில்லை. வாஞ்சத்தியா. அடுத்தது சோச்சதி, எதுக்கு துக்கம் அடைவது கிடையாது. அந்த கிஞ்சித்து வந்துங்க எல்லா வார்த்தையோட சேர்த்தி போடுறோம். கிஞ்சித்து வாஞ்சதி, கிஞ்சித்து சோச்சதி, கிஞ்சித்து துவேஷ்டி ந துவேஷ்டி, கிஞ்சித்து ந ரமத்தே, அப்படி ஒன்னொன்னோட சேர்த்தி போட்டுக்கணும். இந்த கிஞ்சித்து கோஸ் டு ஆல் வேர்ட்ஸ். சரிங்களா? இப்போ அதை அடைந்தது பிறகு வேறு எதற்காகவும் அவன் ஆசைப்படுவதில்லை. எதற்காகவும் துக்கம் அடைவது. கிஞ்சித்துங்கிறது எதற்காக, எதற்காகவும் துக்கம் அடைவதில்லை. துவேஷ்டினா துவேஷ்டி, எதற்காகவும் வெறுப்பதில்லை. ந ரமத்தே களிப்படைவதில்லை, எதற்கும் அவன் களிப்படைவதில்லை. அந்த கிஞ்சித்தை ஆட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ந உற்சாகி, அதை எப்படி பிரிக்கணும்? நோத்சாகிங்கிறது எப்படி பிரிக்கணும்? ந உற்சாகி, நாட் செல்ஃபிஷ் அர்த்தம். தன்னல கர்மங்களில் உற்சாகம் கொள்வதில்லை, சுயநலமான விஷயங்களில் உற்சாகம் கொள்வதில்லை. அத உற்சாகி. ந உற்சாகி தான் அங்க நோத்சாகின்னு இருக்கு. ந பிரிச்சிங்கன்னா உத்துசாகி. உத்துசாகின்னு என்ன? சுயநலமான விஷயங்களில் உற்சாகம் கொள்வது இல்லை. சுயநலமான விஷயங்களில் உற்சாகம், நம்ம தமிழ் வருவீங்களா உற்சாகம், அதேதான் உற்சாகி. அதுக்கு அவனுக்கு உற்சாகம் கிடையாது. எது? எப்போ? தத்து பிராபிய. எது தத்து பிராபிய? அத்வைத பக்தி பிராபிய, அடைந்ததற்கு பிறகு அவன் இதெல்லாம் படுவதில்லை.
ஃபர்ஸ்ட் வேர்ட். ந வாஞ்சதி. எதுக்கு ஆசைப்படுவதில்லை இந்த இடத்துல? அந்த ஞானத்தை அத்வைத பக்திக்குள் வந்ததற்கு பிறகு அவன் எதற்காகவும் என்ன பண்றதில்ல? காம், அதாவது இந்திரிய விஷயங்கள் பெறணுங்கிற ஆசை அவன், அதாவது தமகா என்ன வந்திருக்கு அவனுக்கு? தமகா, இந்திரிய கட்டுப்பாடுக்குள் வந்திருப்பான். ஏன்? அந்த தயார் நிலையிலே அவன் எங்க வந்துருவாரு? இந்திரிய கட்டுப்பாடு. அதாவது ந வாஞ்சத்தினா இந்திரிய சுகத்துக்காக இயங்குபவர் இல்லை. நான் கண்ணது கண்ணில் அதை பார்க்கணும், காதில் அதை கேட்கணும், இந்திரியத்துக்கு இந்த சுகம், இந்த கண்ணுக்கு இந்த சுகம் கிடைக்கணும், காதுக்கு அந்த சுகம் கிடைக்கணும், மூக்குக்கு இந்த சுகம் கிடைக்கணும், நாக்குக்கு இந்த சுவை கிடைக்கணும். அவர் எதற்காகவும் என்ன பண்றதில்ல? காம பொருள்களுக்கு ஆசைப்படுவது இல்லை. ஏன் ஆசைப்படுவதில்லை? அவர் என்ன பண்ணியிருப்பாரு? நித்திய அனித்திய விவேக காலத்திலேயே அவருக்கு என்ன தெரியும்? இந்த இந்திரிய விஷயங்களை அனுபவிச்சோம்னா தோஷ தர்ஷனத்தை கண்டுதான் அவர் எங்க வந்திருப்பாரு? குவாலிபிகேஷனுக்கே வந்திருப்பாரு. இப்ப ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த குவாலிபிகேஷன் தொலைச்சிருவாரா என்ன? கிடையாது. அப்ப அபூர்ணமாக இருந்த குவாலிபிகேஷன் ஞானத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? பூரணமான குவாலிபிகேஷன் ஆயிரும். சுபாவம் ஆயிரும் அவருக்கு. அவர் கஷ்டப்பட்டு இந்திரியத்தை அடக்க வேண்டியதில்லை, அவருடைய சுபாவம் ஆயிரும். He need not pressurize himself. புரிஞ்சுங்களா? சோ அதனால அவர் எதையும் ஆசைப்படுவது இல்லை என்றால் காம பொருள்களின் மீது இந்திரிய சுகத்திற்காக அவர் ந வாஞ்சதி. அடுத்தது ந சோச்சதி. இந்த சோச்சதி வேர்டு பார்த்தன ஞாபகம் வரணும். எங்க கொட்டேஷன் கொடுக்கலாம்? பகவத்கீதை. வெரி குட். அசோச்சியானந்த சோச்சத்வம் பிரக்ஞாவாதாம் ச பாஷசே கதாசூன கதாசூம் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. 2வது அத்தியாயம் 11ஆம் ஸ்லோகத்துல இதே நானு சோச்சதி. அவர் என்ன சொன்னார்? அங்க அசோச்சியான்னு சொன்னாரு, இவர் என்ன போடுறாரு? ந சோச்சதிங்கிறாரு. இவர் என்ன போடுறாரு? நாரதர் ந போடுறாரு. அங்க பகவான் என்ன போட்டாரு? ஆ போட்டார். 2 நெகட்டிவ் தான். அசோச்சியா, இங்க ந சோச்சதி. பட் பியூட்டிஃபுல் கம்பாரிசன் பாருங்க. அசோச்சியா நன்வ, அங்க என்ன சொன்னார் அவரு? அசோச்சியா நன்வ சோச்சத்துவம். நீ ஞானியை போல பேசுற. ஏன்னா ஞானி உண்மையில் எதற்கும் கவலைப்பட மாட்டார். நீ என்ன ஞானியை போல பேசுற, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீயே கவலைப்பட்டு இருக்கிற. உன்னோட பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுதான் இங்க ந சோச்சதி. சோக அடைய மாட்டார். இந்த மோட்சத்தை அத்வைத பக்திக்குள் வந்த அந்த ஞானி ந சோச்சதி. சோகம்ங்கிறது வேற, பெயின்ங்கிறது வேற. இப்ப 2 டிஃபரெண்ட் பண்ணி நல்லா ஞாபகப்படுத்தி புரிஞ்சுக்கணும். பெயின் அப்படிங்கிறது பிசிக்கல் பெயின். இப்போ கீழே விழுகிறோம், கையோடையது வலிக்கும். தட் இஸ் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் கீழே விழுந்தா கை உடைஞ்சா வலிக்காதானா? வலிக்கும். அது சோகம். அது அவர் இங்க பேசலாது, அது பிசிக்கல் பெயின். சோகம்ங்கிறது அதனால எனக்குள்ள வருகிற ஒரு மென்டல் பெயின். ஐயோ உடஞ்சிருச்சே, எனக்கு உடஞ்சிருச்சே, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், அதை பத்தின ஒரு கவலை. வலி என்பது வேறு, கவலை என்பது வேறு. கவலை தான் என்னது? சோகம். எதனால வந்தது சோகம்? மோகம். மோகம் எதனால வந்தது? அஜ்ஞானம். சோ என்னை பற்றி, ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் எங்க போறேன்? மோகம். எது ஆத்மா எது அனாத்மான்னு தெரியாததுனால மோகம், குழப்பம். அதனால வந்தது என்னது? கவலை, சோகம். இது வேற. கீழே விழுந்தா, கால் ஒடிஞ்சா, கை ஒடிஞ்சா வலிக்குங்கிறது பிசிக்கல் பெயின். அது தவிர்க்க முடியாது, அதுல இருந்து விடுபட முடியாது. அது நாம செஞ்ச பாப்பம், நான் அதை கழிச்சுத்தான் ஆகணும். எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் அவர் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணிதான் ஆகிறவரே? கழிச்சுதான் ஆகணும். பிராரதத்தை அனுச்சுதான் ஆகணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை எங்க கொண்டு போக கூடாது? கொண்டு போக மாட்டாரு. சோகம். அதுதானே சோச்சது. எதற்காகவும் அவர் சோகம் அடைவது இல்லை. யாரு? அத்வைத பக்திக்குள் வந்தவர்கள் ந சோச்சதி. அடுத்தது ந துவேஷ்டி. 3வது வெறுப்பு. எதற்கும் அவர் வெறுப்பதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான கருத்து நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப நீங்க சாதகனா இருக்கீங்க. வெறுப்புங்கிறது யாரையும் வெறுக்கிறது இல்லைங்கிறது பாயிண்ட். அதுக்கு நான் உதாரணம் எந்த அளவுக்குங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஒரு சாதகன் முயற்சியில் நீங்க இருக்கிறீங்க.
அப்ப நாம என்ன சொல்லுவோம்? மோட்சம்னு என்னது? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இது ரெண்டையுமே தான் கவனத்தில் வச்சு நம்ம படிச்சுட்டு இருப்போம். இது அடையணும், அதை அடையணும். எதையும் விதேக முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் முக்த காலம் வரைக்கும் தான் நம்ம ரெண்டுக்கும் பெறணுங்கிற முயற்சியில போயிட்டு இருப்போம். ஜீவன் முக்தி அடைந்ததற்கு பிறகு ஒருத்தர் அடைஞ்சிடுறார். அடுத்து என்ன இருக்குது? விதேக முக்தி இருக்குது. இப்ப நீங்க அவர்கிட்ட கேக்குறீங்க, என்னன்னு? ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மறுபிறப்பு இருக்கு. ஒரு இறைவனை வந்து சொல்றார். ஒரு உதாரணம், ஒரு கல்பனை தான். ஜீவன் முக்தி அடைஞ்சவர்கிட்ட போய் நீங்க ஜீவன் முக்தி அடைந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கு, நான் கொடுக்க போறேன்னு இறைவன் ஒரு கல்பனையா ஒரு நம்ம இமேஜின் பண்ணி பாக்குறோம். அவர்கிட்ட வந்து சொல்றாரு, ஒரு இறைவனே வந்து சொல்றாரு, என்னன்னு? உங்களுக்கு அடுத்த பிறவி உண்டு, நீங்க அடுத்த பிறவியில இப்படி மனிதனா பிறக்கணும். அவர் கேட்கிறார், என்ன மாதிரி பிறவிங்க எனக்கு? நீ மனிதனா பிறக்கிற, இல்ல பாம்பா பிறக்கிற, இல்ல புழுவா பிறக்கிறேன்னு சொன்னாலும் அவர் அதில் வெறுப்படைய மாட்டார். அது வேண்டான்னு நினைக்க மாட்டார். புரியுதுங்களா? நல்லா சிந்திச்சு பார்த்தா இது புரியும். இப்போ சாதகனாக நிலையில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அடுத்த பேரை வந்துடக்கூடாதுன்னு படிப்போம். ஐயோ போதுமப்பா சாமி, இந்த ஒரு ஜென்மம் எடுத்ததே போதுண்டா சாமி, இனிமேல் எனக்கு ஜென்மம் வேண்டாம்னு தான் சாதக நிலையில் நமக்கு எது கோலா இருக்கும்? விதேக முக்தி கோலா வச்சு படிப்போம். நீங்க ஜீவன் முக்தி அடைந்த காலத்திற்கு பிறகு விதேக முக்தி எதுல வராது? கோல்ல வராது. அப்படியா பிறப்பா? பிறந்துட்டு போகிறேன் அந்த வார்த்தை ஆத்மார்த்தமாக சொல்ல முடியும். ஏன்னா உலகத்தை அவர் அனுபவித்து என்னது உலகம்ங்கிறது அவருக்கு என்னது? இப்போ அது உலகம் அவரை பயமுறுத்துவதில்லை. ஏன் நம்ம அடுத்த பிறவி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? இப்போ என்னை உலகம் பயமுறுத்தி கொண்டு இருப்பதால் தான் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம் சாமி. ஏன்? உலகம் என்னை பயமுறுத்துகிறது. ஜீவன் முக்தி காலத்துக்கு பிறகும் எதிலிருந்தும் அவருக்கு என்ன கிடையாது? பயம் என்பது கிடையாது. அதனால அடுத்த பிறவி அவர் என்ன பண்றது இல்ல, வெறுப்பது இல்லை. ஒரு உதாரணம், ஒரு கல்பித்தங்க யாரு வந்து கேட்பாங்கன்னு அப்படி கற்பனை பண்ணிக்காதீங்க. அதை கேட்டால் கூட அவர் என்ன பண்ணுவாரு? ஓகே, எஸ் யுவர் மெஜஸ்டி, ஐ லைக் டு பார்ன் அகெயின். அதையும் அவர் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்வார். இந்த அளவுக்கு நீங்க டெப்தா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். விதேக முக்திங்கிறது ஒன்லி ஃபார் சாதக. ஜீவன் முக்தியை கேட்டீங்கன்னா பிறந்தா பிறக்கலாமே, என்ன பிரச்சனை, அழகா வாழ்ந்துட்டு போலாமே அப்படின்னு அது கூட அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அது வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஐயோயோ ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டீங்க, இறைவன் வந்து சொல்றாரு உங்களுக்கு அடுத்த பிறவி, ஐயோயோ எனக்கு வேண்டான்னு சொன்னா என்ன இருக்குது அங்க? வெறுப்பு. எது மேல? அடுத்த பிறவியின் மேல் வெறுப்பு. ஐயோ வேண்டாம் இல்லைங்க, வெறுக்கலீங்க, கஷ்டம்னு சொன்னேன், அதுதான் வெறுப்பு. கஷ்டப்படறதெல்லாம் என்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் துவேஷம். கஷ்டப்படதை என்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு பேர் என்ன? துவேஷம். இஷ்டப்பட்டது வரணும்னு நினைச்சா ராகம். கஷ்டப்படுத்துறது கிட்ட வரக்கூடாதுன்னா துவேஷம். அது கூட அவரிடம் இருக்காதுங்கிற அளவுக்கு வெறுப்பு அவர்கிட்ட ஓடி போயிருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. இது ஒரு உதாரணம். இதை கூட அவர் என்ன பண்ண மாட்டார்? மறுபேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸ் எல்லாம் படிச்சு நான் ஜீவன் முக்தி ஆகி ஐயோ என்னடா இறைவன் மறுபடியும் பிறப்புன்ட்டாரேன்னு அவர் என்ன பண்ண மாட்டாரு? கவலைப்பட மாட்டார். he will welcome the next birth. புரிஞ்சுங்களா? அதுதான் ந துவேஷ்டி. இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ந ரமத்தே. அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.